الحمد لله الذي خلق السماء بقدرته ودحى الأرض بمشيته وخلق الخلائق بإرادته واستوى على الأرش كما يليق بجلاله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله الذي أرسله سبحانه وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. وبالسند المتصل مني للإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال: حدثنا آدم بن أبي إياس قال حدثنا شعبة بن حجاج العتقي عن قتادة بن دعامة السدوسي عن أنس بن مالك رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்தி மந்தம் பேதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா இம்முயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், இந்த உலகிலே வாழ்ந்த வாழப் போகின்ற வாழுகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கியிருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன், ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, பின்னால் இருப்பவர்கள் முன்னால் இடம் இருந்தால் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வசதியாக இருக்கும். அல்லாஹ் கிருபை செய்வான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். சிறந்த படைப்பாக மனிதனை படைத்ததற்கு பிறகு எண்ணற்ற அருட்கொடைகளை, நிஅமத்துகளை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்தை நீங்கள் கணக்கெடுப்பீர்கள் என்றால், கவுண்ட் பண்ணுவீர்கள் என்றால் லா துஹ்ஸூஹா, அதை மட்டிட்டு கூட பார்க்க முடியாது, கெஸ் கூட பண்ண முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் ஏராளம். கண்ணியமானவர்களே, கோடான கோடான கோடி அருட்கொடைகளை, நியமத்துகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த கோடான கோடி நியமத்துகளில் மிக முக்கியமானது இரண்டு நியமத்துகள். அந்த இரண்டு அருட்கொடைகள் எங்களுடைய இரண்டு கண்களை போல. கண்கள் எந்த அளவுக்கு பெருமதியோ இதே போல இந்த இரண்டு நியமத்துகள் கண்ணை விட பெருமதி. முதலாவது என்ன? இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். மிகப்பெரிய பாக்கியம். நாங்கள் கேட்கவில்லை, அல்லாஹ் கேட்காமல் நமக்கு கொடுத்த பாக்கியம். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிப்பதாக இருந்தால் முஸ்லிம்களாக மரணியுங்கள், முஸ்லிம்களாக மரணித்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு கண்ணியம். கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்க்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது நிஅமத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறான். யாருக்கும் கொடுக்காத பாக்கியம். முன்னால் வந்த நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. நாம் என்ன நன்மை செய்தோமோ தெரியாது. அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக எங்களை ஆக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களை, உலகத்திலே பின்பற்றுவதற்கு தகுதி, நேசிப்பதற்கு தகுதி, ரோல் முட்லாக எடுப்பதற்கு தகுதி ஒன்லி ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மட்டும் தான். வேறு யாரையும் நாங்கள் ஹீரோவாக எடுக்க முடியாது. நாம் ஹீரோவாக பின்பற்றுவதாக இருந்தால் சரி, அது சொல்லால் இருந்தாலும் சரி, நடையால் இருந்தாலும் சரி, செயலிலாக இருந்தாலும் சரி, எல்லா விடயத்திலும்
முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எந்த அளவுக்கு கண்ணியம்! உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை போல அல்லாஹ் யாருக்கும் கண்ணியத்தை கொடுக்கவில்லை. அவர்களுடைய சிறப்பை போல அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. வரஃபஅனா லக ஸிக்ரக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பேரை, உங்களுடைய வர்ணனையை, உங்களுடைய பிரஸ்தாபத்தை, உங்களுடைய தயாளத்தன்மையை, உங்களுடைய குணத்தை நாங்கள் உயர்த்தி விட்டோம். யாராலும் மானபங்கம் படுத்த முடியாது, யாராலும் குறை காண முடியாது. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை விளங்கி வைத்திருக்கிறோம். இதே போல முஸ்லிம்களையும் தாண்டி மாற்று மத சகோதரர்களிடத்திலே, அந்நியர்களிடத்திலே நம்முடைய உயிரிலும் உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் எந்த அளவு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், கேட்டால் புல்லரிக்கும். கண்ணியமானவர்களே, மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நபர். மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொல்றாரு, உலகத்தில் ஒரு தலைவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், சிறந்த தலைவரை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், அவர்கிட்ட 3 குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும். 3 விடயங்கள் இருந்தால் அவள் தான் ரியல் லீடர். முதலாவது என்ன? ஆள் பலம் இருக்க வேண்டும். இரண்டாவது ஆயுத பலம் இருக்க வேண்டும். மூன்றாவது குணபலம் இருக்க வேண்டும், அஹ்லாக், நற்குணம் இருக்க வேண்டும். சொல்லிட்டு சொல்றாரு, உலகத்தை ஆட்டி உலுக்கியவர்கள், புரட்சியாளர்களை எடுத்து பார்க்கும் பொழுது மாவீரன் அலெக்சாண்டர், மாவீரன் நெப்போலியன், கெங்கிஸ் கான் போன்றவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் படைபலம் இருந்தது, ஆயுத பலம் இருந்தது, ஆனால் குணபலம் இருக்கல்ல. மனிதர்களை கொன்று குவித்தார்கள். சொல்லிவிட்டு சொல்றாரு, ஆயுத பலம், ஆள்பலம், குணபலம் மூன்றும் இருந்த ஒரே மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மட்டும்தான். சொல்றது யாரு? ஒரு அந்நிய சகோதரர். கண்ணியமானவர்களே, அமெரிக்காவை சேர்ந்த யூத மனோ தத்துவ விஞ்ஞானி, ஜூஷ் சைக்காட்டிஸ்ட், சயின்டிஸ்ட், இஸ்லாத்துடைய பரம விரோதி யூதர்கள். இந்த யூத மனோ தத்துவ விஞ்ஞானி ஜூல்ஸ் எச் மாசமேன் என்ன சொல்றாருன்னா, சமூகத்தில், சரித்திரத்தில் ஒரு தலைவரை நாங்கள் முழுமையாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் 3 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவர் சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன், முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன? மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும். இவர்தான் ரியல் லீடர். இரண்டாவது, ஒரு சமூகத்தை உருவாக்கி அந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நான் பாதுகாப்புடன், முழுமையான பாதுகாப்புடன் இருக்கிறேன் என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரே கொள்கைக்கு கீழால, ஒரே விடயத்துக்கு கீழால தன்னுடைய சமூகத்தை கொண்டு வந்து இருக்க வேண்டும், ஒரே நம்பிக்கையை ஊட்டியிருக்க வேண்டும் என்று 3 குவாலிஃபிகேஷனை சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, சோல்ட், பாஸ்டர் சோல்ட்டை எடுத்துக்கொண்டால் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தது, இரண்டாவது மூன்றாவது குவாலிஃபிகேஷன் இருக்கல்ல. மாவீரன் நெப்போலியன், மாவீரன் அலெக்சாண்டர், ஜூலியட் சீசர், கொன்ஃபூசியஸ், ஜெங்கிஸ் கான் போன்றவர்களை எடுத்துக்கொண்டால் இரண்டாவது மூன்றாவது குவாலிஃபிகேஷன் இருந்தது, முதலாவது குவாலிஃபிகேஷன் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. இதே போல புத்தர், ஜீசஸ், அவருடைய பார்வையில் ஜீசஸ், இவர்களை எடுத்துக்கொண்டால் இவர்கள்ட்ட மூன்றாவது இருந்தது, முதல் 2ம் இருக்கல்ல. இப்படி உலகத்துடைய தலைவர்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ரீதியில் குறை இருந்தது. சொல்லிவிட்டு அந்த இஸ்லாத்துடைய பரம விரோதி அந்த யூதர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த 3 குவாலிஃபிகேஷனும் பூர்த்தியாக கொடுக்கப்பட்ட ஒரே மனிதர் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கு இருக்கிறது நபி அவர்களுடைய கண்ணியம்? வரஃபஅனா லக ஸிக்ரக், நாயகமே உங்களுடைய கண்ணியத்தை நாம் எல்லோருக்கும் மத்தியிலே உயர்த்தி விட்டோம், யாராலும் குறை கண்டுபிடிக்க முடியாது. 1978 அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவில் மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு. அதிகமானவர்கள் படித்திருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல இருப்பீங்க. அவர்களுக்காக வேண்டி இந்த விடயத்தை நான் சொல்கிறேன். நபி அவர்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு, The 100, a ranking of the most influential persons in history. உலகத்திலே அதிக செல்வாக்கை ஏற்படுத்திய 100 பேர். அதிக தாக்கத்தை உலகத்திலே யார் மூலமாக இறைவன் ஏற்படுத்தினானோ, யாரின் மூலமாக உலகத்தில் அதிக தாக்கம் ஏற்பட்டதோ, இப்படியாப்பட்ட 100 பேர் என்ற தலைப்புல ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு.
அதில் அவர் சொல்றாரு, இந்த புக்கை நான் தயாரிப்பதற்கு 28 வருஷங்கள் போனது. 28 வருஷமாக நான் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறை அலசி ஆராய்ந்து இந்த புத்தகத்திலே எழுதினேன். இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்கு 5000 பேருடைய வாழ்க்கையை நான் படிக்க ஆரம்பித்தேன். 5000 பேருடைய வாழ்க்கை வரலாறை நான் எடுத்து படித்தேன். அதிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நுணுக்கமாக அணுவாக பார்த்து அதிலிருந்து 4900 பேரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 100 பேரை தேர்ந்தெடுத்து இந்த புக்கை நான் எழுதி முடித்தேன். கண்ணியமானவர்களே, இந்த புக்ல அவர் யாருடைய பேரை எழுதியிருக்கிறார் தெரியுமா? 100 பேரை நான் சொல்வேன், நேரம் இடம் கொடுக்காது. நமக்கு தெரிந்த முக்கியமானவர்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய கண்ணியத்தை நாங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக 100வது இடம் சைனாவுடைய மதத்துருவி மகாவீருடைய பேர் இருக்கிறது. 98வது இடம் கிரேக்க இலக்கியவாதி ஹோமருடைய பேர். 94வது இடம் முதலாவது குயின் எலிசபெத்துடைய பேர். 86வது இடம் இந்தியாவுடைய பகுதிகளை கண்டுபிடித்த வாஸ்கோ ட காமாவுடைய பேர். 84வது இடம் ரஷ்யாவை கம்யூனிச நாடாக மாற்றிய லெனினுடைய பேர். 67வது இடம் ரோமர்களுடைய படை தளபதி ஜூலியஸ் சீசருடைய பேர். 66வது இடம் ரஷ்யாவுடைய சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலினுடைய பேர். 65வது இடம் ஸ்பெயினை ஆட்சி செய்த 2வது குயின் இசபெலாவுடைய பேர். 62வது இடம் இன்கா சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்ட ஸ்பானிஷ் சோல்ஜர் பிரான்சிஸ்கோ பிசாரோவுடைய பேர். 60வது இடம் யார் தெரியுமா? பிரிட்டிஷ் மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஜோசப் லிஸ்டருடைய பேர். 55வது இடம் இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்த வில்லியம் ஹாவியுடைய பேர். 53வது இடம் இந்தியாவை ஆட்சி செய்த அசோகாவுடைய பேர். 52வது இடம் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர் இருக்கிறது. 50வது இடம் புகழ்பெற்ற ஓவியன் மைக்கேல் ஏஞ்சலோவுடைய பேர். 43வது இடம் பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளமிங். 42 டெலிபோனை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். 39வது இடம் அடால்ஃப் ஹிட்லருடைய பேர். 38 ரேடியோவை கண்டுபிடித்த குக்லியெல்மோ மார்க்கோனியுடைய பேர். 35 1000 படைப்புகளுக்கு சொந்தக்காரன் தோமஸ் எடிசனுடைய பேர். 34 பிரெஞ்சு மாவீரன் நெப்போலியன். 33 தி கிரேட் அலெக்சாண்டர். 29 தாத்தாரிகளுடைய தலைவன் ஜெங்கிஸ் கானுடைய பேர். 27வது கார்ல் மார்க்ஸ். 26வது இடம் யாருக்கு தெரியுமா? அமெரிக்காவுடைய முதலாவது ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஜார்ஜ் வாஷிங்டனுடைய பேர். 25வது இடம் அமெரிக்காவுல சமூக உரிமைக்காக வேண்டி பாடுபட்ட அமெரிக்க ஆப்பிரிக்க தலைவர் மார்ட்டின் லூதருடைய பேர். 24வது இடம் ஸ்காட்லாந்து கணிதவியலாளர் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்லுடைய பேர். 23வது இடம் மின்சாரத்தை கண்டுபிடித்த மைக்கேல் ஃபாரடே. 22வது இடம் நீராவி இன்ஜினை கண்டுபிடித்த ஜேம்ஸ் வாட். 19வது இடம் சூரியனை சுற்றித்தான் ஏனைய கோள்கள் ஓடுகின்றன என்ற தத்துவத்தை உலகத்துக்கு முதலாவதாக சொன்ன நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் உடைய பேர். 16வது இடம் பரிணாம கோட்பாட்டின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய சார்ல்ஸ் டார்வினுடைய பேர். 15வது இடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் இருக்கிறது. 13வது இடம் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் கிறிஸ்துக்கு முன் 384வது வருடம் வாழ்ந்தவர், இவருடைய பேர் இருக்குது. 12வது இடம் ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் சயின்ஸ், நவீன விஞ்ஞானத்தின் தந்தை கலீலியோடைய பேர். 11வது இடம் நுண்ணுயிரியலின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய லூயிஸ் பாஸ்டருடைய பேர் இருக்குது. 10வது இடம் சார்பு கோட்பாட்டின் தந்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். 9வது இடம் அமெரிக்காவுடைய பகுதிகளை கண்டுபிடித்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ். 8வது இடம் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜொஹான் கட்டன்பர்க். 7வது இடம் கடலாசி பேப்பரை கண்டுபிடித்த சைனாவை சேர்ந்த சாஐ லூனுடைய பேர் இருக்குது. 6வது இடம் பைபிளுடைய நியூ டெஸ்ட்மென்ட்டை எழுதிய முக்கியமான ரைட்டர் சென்ட் பாலுடைய பேர். 5வது இடம் சைனாவுடைய மதத்தை பரப்பிய கன்ஃபூசியஸ் உடைய பேர்.
நான்காவது இடம் புத்தருடைய பேர், மூன்றாவது இடம் ஜீசஸுடைய பேர், இரண்டாவது இடம் கிராவிட்டி புவியீர்ப்பு விசையை உலகத்திற்கு கண்டுபிடித்து கொடுத்த ஐசக் நியூட்டனுடைய பேர், முதலாவது இடம் அந்த மைக்கேல் எச் ஹார்ட் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? the great human being entire world only prophet Muhammad sallallahu alaihi wasallam. இதற்காகத்தான் நான் இத்தனை பேரையும் நான் சொன்னேன். நபி அவர்களை முதலாவது இடத்திலே முற்படுத்தினார். ஐரோப்பிய உலகம் அதிர்ந்தது. ஏன்? அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் வணங்கக்கூடிய ஜீசஸ மூன்றாவது இடத்துல வச்சுட்டு இவர் எப்படி நபி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க கொடுக்கலும்? பிரஸ் மீட் நடக்குது. அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னாலே மைக்கேல் எச் ஹார்ட் அதற்குரிய பதிலை சொல்லிவிட்டார். உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தலாம், நான் வணங்கக்கூடிய ஜீசஸ மூன்றாவது இடத்துல வைத்துவிட்டு ஏன் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது இடத்தை கொடுத்தேன் என்று உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். இரண்டு காரணம் என்று சொன்னார். முதலாவது, மார்க்கம் என்ற ரீதியிலே எந்த குறையையும் வைக்கவில்லை. மார்க்கத்தை பூர்த்தியாக்கியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்திலே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விடயத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில் காட்டிச் சென்று விட்டார்கள். இரண்டாவது காரணம், உலகளாவிய ரீதியில மார்க்கத்தையும் தாண்டி சமூக ரீதியில ஒரு கணவன் மனைவியுடன் எப்படி நடக்க வேண்டும், நபி அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி. ஒரு ஜனாதிபதி மக்களுடன் எப்படி நடக்க வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த கோணத்தை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. ஒரு குடிமகன் எப்படி இருக்க வேண்டும், நபி அவர்கள் முன்மாதிரி. எதை எடுத்துக்கொண்டாலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது, எந்த குறையும் காண முடியாது. இதனால தான் நான் முற்படுத்தினேன் என்று கூறினார். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், நாம் பின்பற்ற தகுதியார், நேசிக்க தகுதியார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான். கண்ணியமானவர்களே, அந்நியர்களிடத்திலும் நம்முடைய உயிரிலும் உயிரான, உயிரிலும் மேலான நபி அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். நபி அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். இன்று யார் யாரையோ ரோல் மாடலாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உண்மையான ரோல் மாடல் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான். நபி அவர்களை நேசித்தால், நபி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினால் நமக்கு அல்லாஹ் இரண்டு விதமான வெகுமதிகளை கூறுகிறான். குர்ஆன் கூறுகிறது, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ. அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவதற்கு ஆசைப்படுகிறீர்களா? நபி அவர்களை மக்களை பார்த்து சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்ற சொல்லுங்கள். நபி அவர்களை பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். இரண்டாவது, வயஃபிர் லகும் துனூபகும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே நபி அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்து நபி அவர்களுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், நாம் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். வணங்க தகுதியான நீ தாயா, நாங்கள் எல்லாம் பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ். நம்முடைய பாவங்களை மன்னிச்சு மறைச்சிடு யா அல்லாஹ். வெளிக்காட்டி கேவலமாக்கிறாதே யா அல்லாஹ். புனிதமான ரமலானை அடைய இருக்கிறோம் யா அல்லாஹ். ரமலான் யாரை வரவேற்குமோ, யாருக்கு துஆ செய்யுமோ அந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யாருக்கு பதுஆ செய்யுமோ அந்த கூட்டத்தாரை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.